பிரைஸ் தி லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தையிலே உங்களை நான் சந்திக்கிறதில் மகிழ்ச்சியின் ஒரு வார்த்தையை உங்களோடு சொல்லி உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த தேவன் வனாந்திரத்திலே அவர் கண்ணீருக்கு பதில் கொடுக்குறாருங்க. புதிய ஏற்பாட்டிலும் ஒரு கண்ணீருக்கு பதில் கொடுக்குறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க. ஒரு 3ஆம் நாள் உயிர் தேர்ந்து விட்டார். 3ஆம் நாள் அதிகாலையில் மகதலேனா மரியாள் அவருடைய கல்லறையை பார்க்கலான்னு வராங்க. கல்லறையில் அவர் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலை காணோன்னு சொல்லிட்டு அவர்கள் கலங்கி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்போ உயிர் தேர்ந்த ஆண்டவரை பார்க்குறாங்க. அவர் மறுரூபமாக இருக்கிறாரு. அவர்கிட்டே கேட்குறாங்க, என் வச்சு ஆண்டவருடைய சரீரத்தை நீங்கள் பார்த்தீங்களா, கர்த்தருடைய சரீரத்தை பார்த்தீங்களா, யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் அங்கே சொல்கிறாரு, நான் தான் அது, நான் உயிர் தேர்ந்து விட்டேன், போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் வேலைகள் நிறைய இருக்குது. இவர் போய் சீஷர்களுக்கு போய் இவரை காண்பிக்க வேண்டும், பிதாவானவருடைய வேலையை அவர் செய்ய வேண்டும். இருந்தாலும் மகதலேனா மரியாள் அழுகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவரால் போக மனசு இல்லாமல் இவர்கிட்ட நான் தான் உயிர் தெரிஞ்சுட்டு, நீ கவலைப்படாதுன்னு சொல்லி கண்ணீரை பார்த்துட்டு போகிற தேவன் கிடையாது. கண்ணீரை பார்த்துட்டு அதுக்கு பதில் கொடுத்துட்டு போகிற தேவன். அந்த தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. உங்கள் கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீர்களை பார்த்து சும்மா போகிற தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கவில்லை. உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்குற தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்கள் கண்ணீரை நீங்கள் ஒரு வேளை அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு போகிற தேவன் கிடையாது. உங்கள் கண்ணீரை பார்க்க போகிறாரு. உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்க போகிறாரு. உங்கள் கண்ணீர்களுக்கு இவ்வளோ நாள் விட்ட கண்ணீர்களுக்கு சேர்த்து வச்சு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்களும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a nice day. God bless you.